இன்னைக்கு ஏந்திக்கிட்டு இருக்கிற உன் கை தான் இறக்கிற கையாய் மாற போகிறது. இன்னைக்கு மக்கள் கவனிக்கிறாங்க, பல பேர் இதை கவனிக்கிறாங்க, பல பேர் இதை பின்பற்றுறாங்கன்னா ஒன்றே ஒன்று தான். நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்து சொன்னால் ஒருத்தர் நம்ப மாட்டாங்க, நம்ம வாழ்ந்து சொன்னால் ஊரே நம்பும். ஏன்னா நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பது வெறும் இன்ஃபர்மேஷன், நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பது இம்பேக்ட். What you preach is just an information. What you are is make impact. இதெல்லாம் புரிஞ்சிச்சு? அதுதான் இம்பேக்டை ஏற்படுத்தும், அதுதான் தாக்கத்தை உருவாக்கும். அப்போ மோசே முதல்லையே கொண்டு வான்ற பிரசங்கம் பண்ணால் என்ன ஆயிருக்கும்? இதுதான் இன்னைக்கு சபைகள் பண்ணிகிட்டு இருக்கு. கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். அவனும் பார்க்குறான், என்னத்தை கொண்டு போன்னு தெரியலையே, ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே இல்லையே, என்னத்தை கொண்டு போக அப்படின்ட்டு. அப்படி பிரசங்கம் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனால் அவன்கிட்ட இல்லையே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, காணிக்கை கொண்டு வான்னு சொல்கிற பிரசங்கம் பரிசுத்தமானது, ஆனால் கர்த்தர் உன் கையில் கொண்டு வர போறாருன்ற பிரசங்கம் எப்படிப்பட்டது? தப்பானது அப்படின்றான். எப்படி தப்பாகும்? கர்த்தர் என் கையில் தராமல் நீங்கள் கொண்டு வான்னு சொல்லும்போது நான் என்னத்தை கொண்டு வரேன்? அலுமினியத்தை தான் கொண்டு வரணும். ஆனால் இப்போ என்னாச்சு தெரியுமா? ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையா. வாட் ஹேப்பன்? இப்போ என்ன நடந்தது? ஆஃப்டர் த ப்ரீச்சிங், ஆமென், மோசே பிரசங்கம் பண்ணும்போது அவங்க கையில் இல்லை, ஆனால் பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு. இதை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு அதுக்கான எந்த வாய்ப்பும் வசதியும் சூழலும் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். அடிமை மாதிரி இருக்கலாம். அடிமைன்றது என்ன? கடனில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் கையை வச்சு தான் ஆசரிப்பு கூடாரத்தை நான் கட்ட போகிறேன், உன் கையை வச்சு தான் என் நோக்கத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். இன்னைக்கு ஏந்திக்கிட்டு இருக்கிற உன் கை தான் இறக்கிற கையாய் மாற போகிறேன். ஆமென்.